வணக்கம். இன்றைய தினமும் முக்கிய செய்திகளினூடாக உங்களை சந்திக்கிறேன். பிரித்தானியா சவேந்திர சில்வா உள்ளிட்டவர்களுக்கு பிரயாண தடையை விதித்ததற்கு பிறகு தென்னிலங்கையினுடைய அரசியல் வட்டாரம் அல்லது தென்னிலங்கை வட்டாரம் பாரிய அதிர்வுகளை தொடர்ந்து வெளிப்படுத்திக் கொண்டிருக்கிறது. அதன் ஒரு கட்டமாக இன்றைய தினம் கொழும்பு 7 விஜயராம சந்திக்கு அருகாமையிலே பிரித்தானியாவினுடைய உயர் ஸ்தானிகர் ஆலயம் இருக்கக்கூடிய அந்த பகுதியிலே ஒரு மாபெரும் கவனஈர்ப்பு போராட்டம் இடம்பெற்றிருக்கின்றது. பல்லாயிரக்கணக்கான மக்கள் கலந்து கொண்டிருந்தார்கள். குறிப்பாக உங்கள் எல்லோருக்குமே தெரியும், விமல் வீரவன்ச கடந்த காலங்களில் அவருடைய செயல்பாடுகள், அவருடைய அரசியல் நிலைப்பாடுகள் எல்லாம் உங்களுக்கு தெரியும். அவர்களுடைய ஏற்பாட்டிலே இந்த போராட்டம் இடம்பெற்றிருக்கின்றது. குறிப்பாக பிரித்தானியா இந்த தடையை விதித்திருப்பது என்பது நியாயமற்றது. இவர்கள் யாரும் இந்த குற்றச்சாட்டுகளில் ஈடுபடவில்லை என்கின்ற கருத்தை முன்வைத்து தென்னிலங்கை வட்டாரத்தில் இந்த போராட்டம் இடம்பெற்றிருக்கின்றது. நான் கடந்த காணொலிகளில் சொன்னதைப் போல ஒட்டுமொத்தமாக சிங்கள இனம் ஒன்றாக இருக்கிறது. தமிழர்களை கொன்றொழித்ததையும் தமிழர்கள் மீதான யுத்த குற்றத்தை நடத்தியதையும் எதிர்ப்பதாக அல்லது அது நடக்கவில்லை என்பதை சர்வதேசத்திடம் கொண்டு போய் சேர்ப்பதற்கு தமிழர்கள் தரப்பு ஒன்றாக இருக்கிறது. உண்மையிலே இதில் தமிழர்கள் தரப்பு புரிந்து கொள்ள வேண்டிய ஒரு மிக முக்கியமான விடயம் இருக்கிறது. நாங்கள் அரசியல் ரீதியாக நிறைய இடங்களில் பிளவுபட்டு நிற்கிறோம். கட்சிகளாக அதுவும் ஒவ்வொரு கட்சியும் கேட்டால் தேசியம் என்று சொல்வோம். ஆனால் வெவ்வேறு கட்சிகளினுடைய பெயர்களில் வெவ்வேறு தளங்களில் பயணிக்க வேண்டிய சூழ்நிலை இருக்கிறது. இலக்கு ஒன்றாக இருக்கின்றது என்று சொல்கிறோம். ஆனால் இந்த இலக்கினை நோக்கி நாங்கள் பயணிக்கின்றது சரியாக இருக்கிறதா என்பதை யோசிக்க வேண்டியிருக்கிறது. என்றால் ஒரு சிறிய விடயம், பிரித்தானியா இந்த தடையை விதித்தது தொடர்பாக எத்தனை பேர் எதிர்வினை ஆற்றிக் கொண்டிருக்கிறார்கள் என்பதை நாங்கள் பார்க்க வேண்டும். சரத் பொன்சேகா இது தொடர்பிலே கடந்த காலத்திலே பேசியதை சொல்லியிருந்தேன். இப்போது மீளவும் அவர் ஒரு விடயத்தை குறிப்பிடுகிறார். குறிப்பாக ஜெகஜா சூரிய மற்றும் வசந்த கர்ணாகுட போன்றவர்கள் இந்த குற்றங்களில் ஈடுபட்டதற்கான ஆதாரங்களை தான் வைத்திருக்கிறேன். இது தொடர்பிலே தான் ஏற்கனவே நாடாளுமன்றத்திலே கூட பேசியிருக்கிறேன். ஆனால் இவர்கள் சவேந்திர சில்வா எந்த விதமான குற்றத்திலும் ஈடுபடவில்லை என்பதை மீளவும் ஞாபகப்படுத்துகிறார். இது பார்க்கின்ற வேளையில் அதுவும் முன்னரங்கிலே தன்னோடு இருந்த ஒருவர் குற்றம் செய்யவில்லை, தானும் குற்றம் செய்யவில்லை என்பதை அதை சொல்வதாகத்தான் பார்க்க முடிகிறது. பின்னரங்கில் இருந்தவர்கள் சீருடைகளை பாவித்து சில குற்றச்சாட்டுகளில் ஈடுபட்டார்கள் என்பதை தன்னிடம் ஆதாரங்கள் இருப்பதாக இப்போது சொல்லியிருக்கின்றார் முன்னாள் ராணுவ தளபதியான சரத் பொன்சேகா. ஆனால் இப்போது இவர் இதை வெளிப்படுத்துவதனுடைய பின்னணியையும் அரசியல் ரீதியாக பார்க்க வேண்டிய தேவை இருக்கிறது. ஏனென்றால் ஒருவர் குற்றமற்றவர் என்கிறார், மற்ற 2 பேர் மீது குற்றச்சாட்டுகளை முன்வைக்கிறார். அதுவும் குறிப்பாக திருகோணமலையிலே கடத்தல் மேற்கொண்டு அதற்காக கப்பம் கூறியிருந்தார்கள் என்றெல்லாம் இந்த குற்றச்சாட்டை அவர் முன்வைக்கிறார். எது எப்படி இருந்தாலும் சிங்கள தரப்பு என்பது தொடர்ச்சியாக உறுதியாக இருக்கிறது. பிரித்தானியா இவர்கள் மீது கொண்டு வந்திருக்கக்கூடிய தடை நியாயமில்லை, அது ஒரு விடுதலை புலிகளுக்கு ஆதரவான நிலைப்பாட்டை எடுத்திருக்கிறது என்கின்ற கருத்தை தொடர்ச்சியாக முன்வைத்துக் கொண்டே இருக்கிறார்கள். மறுபுறத்திலே இன்னொரு முக்கியமான செய்தி, வருகின்ற 2029ஆம் ஆண்டு ஸ்ரீலங்காவின் ஜனாதிபதி தேர்தல் தொடர்பாக நாமல் ராஜபக்ஷ ஒரு கருத்தை முன்வைக்கிறார். அந்த தேர்தலில் தாங்கள் வெற்றி பெறுவோம், மீளவும் இலங்கையினுடைய அதிகாரத்தை கைப்பற்றுவதற்கான வாய்ப்புகள் தங்களுக்கு பிரகாசமாக இருக்கின்றன என்று. உண்மையிலே கோட்டாபய ராஜபக்ஷ ஆட்சிக்கு வருகின்ற வேளையிலும் அப்படித்தான் எதிர்பார்க்கப்பட்டது. ஒரு நீண்ட காலத்துக்கு இவர்கள் ஆட்சியை தொடர்வார்கள் என்கின்ற எதிர்பார்ப்புகள் எல்லாம் இருந்தது. ஆனால் அதற்கு பிறகு நடந்ததெல்லாம் எங்களுக்கு தெரியும். இப்போது அனுரகுமார திஸ்ஸநாயக்க போன்றவர்களுக்கு ஒரு வாய்ப்பை ஸ்ரீலங்காவினுடைய மக்கள் கொடுத்திருக்கிறார்கள். ஆனால் அனுரகுமார திஸ்ஸநாயக்கவருடைய இந்த அரசாங்கம் அந்த வாய்ப்பினை சரியாக நியாயமாக நடக்கிறதா என்றால் ரணிலுக்கும் சந்திரிகாவிற்கும் மஹிந்தவுக்கும் மைத்திரிக்கும் வித்தியாசமே இல்லை. இவர்களைப் போலத்தான் அனுரவும் இருக்கிறார் என்கின்ற ஒரு நிலைப்பாட்டினை தென்னிலங்கை வட்டாரமும் சரி தமிழர்கள் தரப்பும் சரி எடுக்க வேண்டிய ஒரு நிலையை நோக்கி நகர்ந்து கொண்டிருக்கிறது. ஏனென்றால் கொடுத்த வாக்குறுதிகள் எதுவுமே நிறைவேற்றப்படவில்லை. இவை யாவற்றையும் கூடிட்டு காட்டி நாமல் ராஜபக்ஷ போன்றவர்கள் வேலை செய்ய ஆரம்பிக்கிறார்கள். இவர்களுடைய கட்சியினுடைய கட்டமைப்பு எல்லாருக்குமே தெரியும். அடிமட்டம் வரைக்கும் சிறந்த கட்டமைப்பை கொண்டிருக்க எனவே இவற்றை இந்த குற்றச்சாட்டுகளை தொடர்ச்சியாக சொல்லிக் கொண்டு வந்து நாமல் ராஜபக்ஷ போன்றவர்கள் 2029ஆம் ஆண்டுக்கான தேர்தலை குறிவைக்கிறார்கள். நிச்சயமாக ராஜபக்ஷ குடும்பம் இந்த அரசியல் இந்த ஒட்டுமொத்தமாக ஒதுங்கிக் கொள்ளப் போவதில்லை. அவர்கள் கிடைக்கின்ற வாய்ப்புகளை பயன்படுத்திக் கொண்டு மீள வருவார்கள் என்பதிலே மிகுந்த நம்பிக்கை இருந்தது. அதற் போலத்தான் இப்பொழுது நாமல் ராஜபக்ஷ இந்த அரசாங்கத்துக்கு எதிரான எதிர்வினைகளை ஆற்றத் தொடங்கியிருக்கிறார். மறுபுறத்திலே இலங்கை இந்தியாவுக்கு இடையிலே ஒரு ராணுவ ஒப்பந்தம் கைச்சாத்திடப்பட்டு கிட்டத்தட்ட 220 லட்சம் மக்கள் கொல்லப்படுவதற்கான வாய்ப்புகள் இருப்பதாக ஒரு எச்சரிக்கை ஒன்று விடுக்கப்பட்டிருக்கின்றது. குறிப்பாக இலங்கையினுடைய 1500 அரசு நிறுவனங்களுடைய கொடுக்கல் வாங்கல்கள் டிஜிட்டல் மயப்படுத்தப்படுகின்றன. அது டிஜிட்டல் மயப்படுத்தப்பட்டு சிங்கப்பூரினுடைய ஒரு நிறுவனத்திற்கு கொடுக்கப்பட போகிறது. அதே போல சீனாவினுடைய இந்த வளர்ச்சியை கட்டுப்படுத்துவதற்கு, சீனாவினுடைய அபரிமிதமான ஒரு வளர்ச்சியை கட்டுப்படுத்துவதற்கு அவர்களுடைய இராணுவத்துக்கு எதிராகவும்
குறிப்பாக இந்தியா தன்னுடைய செயல்திறனை வெளிப்படுத்துவதற்கு இலங்கை இந்திய ஒப்பந்தம் ஒன்றை கைச்சாத்திடப் போவதாக சொல்லப்படுகிறது. இதை இந்தியாவினுடைய ஒரு ஊடகம் தெரிவித்திருப்பதாக மேற்கோள் காட்டித்தான் இந்த செய்தி வெளியாகி இருக்கிறது. அப்படி நடைபெறுமாக இருந்தால் அந்த இந்திய சீன யுத்தத்திலே அல்லது அவர்களுக்கு இடையிலே இடம்பெறக்கூடிய இந்த ஒரு போராட்டம் என்று வைத்துக் கொள்வோமே, அல்லது ஒரு யுத்தம், அந்த யுத்தத்திலே பலிக்கடாவாக போவது இலங்கை மக்களாக இருக்கலாம் என்கின்ற ஒரு அச்சநிலை இப்பொழுது வெளிப்படுத்தப்பட்டிருக்கிறது. அதே போல இலங்கையிலே கட்டப்பட்டிருக்கக்கூடிய கட்டடங்கள் நிலநடுக்கம் வந்தாலும் ஆபத்துக்களை கொடுக்காது என்கின்ற ஒரு செய்தி ஒன்றும் வெளியாகி இருக்கிறது. ஏனென்றால் இப்போதெல்லாம் நிலநடுக்கங்கள் வராது என்று சொன்ன பகுதிகளில் எல்லாம் வருகின்ற வேளையில் இது தொடர்பான ஒரு ஆய்வறிக்கையும் விடுக்கப்பட்டிருக்கிறது. மறுபுறத்திலே பிரான்சினுடைய செய்தியையும் தர வேண்டும். பிரான்சிலே ஒரு மிக முக்கியமான செய்தி வெளியாகி இருக்கிறது. அது மாத்திரமில்லாமல் அது பதற்ற நிலையையும் தோற்றுவித்திருக்கிறது. 2027 பிரான்சுடைய அரசு தலைவர் தேர்தலில் போட்டியிடுவார், கிட்டத்தட்ட வெற்றி பெறுவார் என்று எதிர்பார்க்கப்பட்ட மரைன் லீ பென் இப்பொழுது சிறை தண்டனை அனுபவிப்பதற்கான தீர்ப்பு ஒன்று வழங்கப்பட்டிருக்கிறது. குறிப்பாக ஐரோப்பிய ஒன்றியம் வழங்கியிருந்த நிதியை, அந்த பாராளுமன்ற உறுப்பினர்களுக்கு வழங்கியிருந்த நிதியை இவர் கையாடல் செய்திருந்தார். தன்னுடைய சொந்த கட்சிக்கு பாவித்திருக்கிறார் என்கின்ற குற்றச்சாட்டு தான் அவர் மீது முன்வைக்கப்பட்டிருக்கிறது. இதற்கான வழக்கு விசாரணைகள் இடம்பெற்று அந்த குற்றம் நிரூபிக்கப்பட்டு இப்பொழுது அவருக்கு சிறை தண்டனையும், அதே போல சில ஆண்டுகள் சிறை தண்டனை, அதே நேரத்திலே சிறையை விட்டு வெளியே வந்ததன் பின்னர் இந்த ட்ரக்கர் போட்டுவார்கள் இல்லையா, அந்த ட்ரக்கரோடு அவர் நடமாட வேண்டிய ஒரு குறிப்பிட்ட காலப்பகுதிக்கான தண்டனையும் வழங்கப்பட இருப்பதாக சொல்லப்படுகிறது. அது மாத்திரமில்லாமல் அடுத்து வரக்கூடிய 5 ஆண்டுகளுக்கு அவர் தேர்தலில் போட்டியிட முடியாத ஒரு தீர்ப்பும் வழங்கப்பட்டிருக்கிறது. ஆனால் இந்த தீர்ப்புக்கு எதிராக தாங்கள் மேன்முறையீடு செய்ய போவதாக அவர் தரப்பில் சொல்லப்பட்டாலும் கூட இப்பொழுது பிரான்சினுடைய நிலவரம் என்பது இந்த செய்தியின் வாயிலாக கொஞ்சம் பதற்றமாக இருக்கிறது. மீண்டும் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.